மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மற்றவனுடைய சாபத்தை வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த 9 கிரகமும் உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செஞ்சு எங்கே இருந்தீங்களோ ஆரம்பிச்சது கீழே உங்களை கொண்டு போயிடுவாங்க. உங்கள் பேரே காணாமல் போயிடும். இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் ரஜினி சார். கரெக்டாக தர்மம்னா என்ன, பாதையில் போகணும், முடியும்னா முடியும், முடியாதுன்னா பின் வாங்கிடுவார், தேவையெல்லாம் மாட்ட மாட்டார். வடிவேல் சார் எங்கே இருந்து போய் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மித்தை சொல்லிடுறேன். தனுசு ராசி மஞ்சக்கல், மகர ராசி ப்ளூ கல், மீன ராசி மஞ்சக்கல், விருச்சக ராசி சகப்பு கல். முதல்ல அந்த ஃபேக்ட் தப்பு. ராசிப்படி கற்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது வேலை செய்யாது. ஸோ நம்ம அஜி சார் யூஸ் பண்ணுறது எல்லோ சஃபைர் ஸ்டோன், கோல்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு, குருவோட ஆதிக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகா மேம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வலது கை ஆள் காட்டி வரல எல்லோ சஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு டேட்டாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல் நீ போடுப்பா, இந்த விரல் பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துல எந்த விரலை நீ ஆக்டிவேட் பண்ணா நீ ஆசைப்படுற லைஃப் உன் கர்மாக்கான பாதைக்குள்ள நீ போக முடியுன்ற ஸ்கிரிப்ட் உனக்கு தெரியும். அது என்ன மெட்டல்னு சொல்கிறோம். ஏஆர் ரஹ்மான் சார் வலது கை மோதிர விரல்ல ப்ளூ சஃபேர் போட்டிருக்காரு, வெள்ளியில் தான் போட்டிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத பணமா, பொருளாதாரமா, எதுக்காக பண்ணணும்? இவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் செஞ்சு தப்பாக செஞ்சு மாட்டிக்கிட்டு ராசிக்கெல்லாம் போயின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய 20 வயசுல படிக்க மாட்டேன், திறமை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் படிப்பு, அறிவு, கல்வி, ஆற்றலை கொடுக்குற கல்லை கொடுக்கணும். 30 வயசுல நல்ல வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், அந்த கல்லை புரியுதா? இப்படி ப்ராப்பராக போகணும். 40 வயசுல என்ன செட்டில்மெண்ட் தேவை, 50 வயசுல நோய் இல்லாத ஒரு மரணம் தேவை. சார் சில பேர் பார்த்தா அந்த கையில் வந்துட்டு டைகர் போட்ட அந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ சொல்கிறாங்க இது வந்துட்டு பியூர் ஆனது, காஸ்ட்லி ஆனது, ராஜஸ்தான்லேருந்து கொண்டுட்டு வந்தது அப்படி சொல்லி எல்லாம் வாங்கி போட்டு சாதாரண மக்கும் பாறை ஹோமத்தில் வச்சு எனர்ஜி ஏற்றிடணும், கிளென்சிங் ப்ராப்பராக பண்ணிடணும். இதோட முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு கல் நம்ம வாங்கின உடனே ஃபஸ்ட்டு கல் கடையில் வாங்கவே கூடாது. ப்ராப்பர் ஜெம்மாலஜிஸ்ட் யார், ஜிஏ சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்கா? வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர் பார்த்தா வந்து ராசி கற்கள் உபயோகிப்பாங்க. கையில பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலர்ல போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தா 9 கல் இருக்கிற மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை வெள்ளிலையும் போட்டிருப்பாங்க, தங்கத்திலையும் போட்டிருப்பாங்க. அதுல வைரமுமே வந்திருக்கும். அதில் இந்த கற்கள் எல்லாம் எதுக்காக போடுறாங்க? இது போடுறதுனால பலன் இருக்குமா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதுல 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒன்னொன்னா பதில் சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின கற்களை யார் பயன்படுத்துன்னு ஒரு டேர்ம் இருக்கு. இன்னைக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ்ல 2 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு கொண்டவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகாந்த் சார். ராகு கேதுக்குள்ள எல்லா பிளானட்டும் அடங்கியிருக்கும், வளர்பிறை சந்திரன்ல இருக்கும், அதுக்கு பேர் நாகதோஷம் இல்லாத ஜாதகமா இருக்கும். அவர்கள் 9 கிரகத்தையும் ஆளுமை தன்மை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு அந்த பவர் சேரும். 2வது வடிவேல் சார் யூஸ் பண்றாரு. ஆமா சார், கையில பார்த்திருக்கோம். ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப வடிவேல் ஐயா யூஸ் பண்றது கோல்ட்ல யூஸ் பண்றாரு. அவரோட ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்காரு. ஆனா இதுல ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்கள் என்றால், ஏதாவது மக்களை ஏமாற்றுவதோ, துரோகம் பண்ணுவதோ, மற்றவனுடைய சாபத்தை வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த 9 கிரகமும் உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செஞ்சு எங்கே இருந்தீங்களோ ஆரம்பிச்சது கீழே உங்களை கொண்டு போயிடுவாங்க. உங்கள் பேரே காணாமல் போயிடும். இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் ரஜினி சார். கரெக்டாக தர்மம்னா என்ன, பாதையில் போகணும், முடியும்னா முடியும், முடியாதுன்னா பின் வாங்கிடுவார், தேவையெல்லாம் மாட்ட மாட்டார். வடிவேல் சார் எங்கே இருந்து போய் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த 9 கற்கள், அதாவது நவரத்னம், அது வந்துட்டு குறிப்பாக ஜாதகம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா ராகு மற்றும் கேதுக்குள்ள அடங்குனவங்க மட்டும்தான் போடணும். அது கோடியில 10 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா சில பேர் பார்த்தா அந்த மோதிரம் போடணும், ஒரு மோதிரம் நிறைய மோதிரம் போடுற ஆசை இருக்கும். அவங்க வந்து நவரத்ன கல் பார்த்தோம்னா வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு போட்டு. நீங்க போறது எல்லாமே டம்மி ஸ்டோன்ல, ஒரிஜினல் ஒன்று இருக்குல்ல. இப்ப வடிவேல் சார் யூஸ் பண்றதும் நம்மளுடைய சினிமா சூப்பர் ஸ்டார் யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ். ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு சென்ட்ல இருக்கும், பியூரா இருக்கும், பர்மால விளைஞ்ச கல்லாம் இருக்கும். ஒரு கல் 10 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வேலை செய்யும். அந்த ஸ்டோன்ஸுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. கம்பல்சரி எல்லா ஸ்டோன்ஸுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேட்டோட வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ராப்பராகவே அது சரியான ஒரு ஸ்டோன். இல்லைன்னா பாரம்பரியமா யார் பண்றாங்களோ நம்ம அவங்க கிட்ட வாங்கணும். அப்ப கால சர்ப்ப யோகம் கொண்டவர்கள் ரஜினி சார், நாம் அதுக்கப்புறம் வடிவேல் ஐயா. இவங்க 2 பேரும் தன்னோட கால சர்ப்ப யோகத்தை தவறாக பயன்படுத்தினால்
பாம்பு பரமபதத்துல கொத்தி எப்படி கீழே இறங்குமோ அதே நிலைமைக்கு திரும்ப வந்துருவாங்க. அது ரஜினி சாருக்கும் தெரியும், வடிவேலையாக்கும் ரொம்ப தெரியும். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து எல்லா ராசிக்காரர்களும் ஒவ்வொரு இப்போ பச்சை கலர்ல ஜெயலலிதா அம்மா போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த கற்கள் வந்து அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி போடணும். அது அதற்கான வெயிட் நம்ம ராசிக்கு நம்ம உடம்புல எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வச்சு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? டெஃபினட்டா மேம். ஏன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மித்தை சொல்லிடுறேன். தனுசு ராசி மஞ்சக்கல்லு, மகர ராசி ப்ளூ கல்லு, மீன ராசி மஞ்சக்கல்லு, விருச்சக ராசி சிகப்பு கல்லு. முதல்ல அந்த ஃபேக்ட் தப்பு. தப்பு தப்பு. ஜெயலலிதா அம்மா சிம்ம ராசி மக நட்சத்திரம், அவங்க ஆக்டிவேட் பண்ணது புதன் பெருமாள். அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணது நம்ம குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. எல்லோ சஃபேர், வலது கை ஆள்காட்டி விரல்ல கோல்டுல போட்டிருப்பாரு. அப்ப ஒரு ஃபேக்ட் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராசிப்படி கற்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது வேலை செய்யாது. ஸோ நம்ம அஜித் சார் யூஸ் பண்றது எல்லோ சஃபேர் ஸ்டோன் கோல்டுல யூஸ் பண்ணியிருப்பாரு, குருவோட ஆதிக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகா மேம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வலது கை ஆள்காட்டி விரல எல்லோ சஃபேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் அவங்கவுங்களுக்கு தேவையான விரல் என்ன, கணேஷ் மாஸ்டர் இவர் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அவங்க வேர் பண்ணுவாங்க. இது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஸோ முதல்ல ராசிப்படி போடுவது அடி முட்டாள்தனம். அதுக்கு ராசி கற்கள்ன்றதுனால நீங்கள் ராசிப்படின்னு சொல்லி கொண்டு வராதீங்க. லக்னம் எப்படி இருக்கு, லக்னத்துக்குரிய கிரகம் எப்படி இருக்கு, 5, 7, 9, 11 எப்படி இருக்கு, டிகிரி கோச்சாரம் எப்படி இருக்கு, தசா புத்தி எப்படி இருக்கு, இவ்வளவு டேட்டாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்லு நீ போடுப்பா, இந்த விரல் பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதத்துல எந்த விரலை நீ ஆக்டிவேட் பண்ணா நீ ஆசைப்படுற லைஃப் உன் கர்மாக்கான பாதைக்குள்ள நீ போக முடியுன்ற ஸ்கிரிப்ட் உனக்கு தெரியும். அது என்ன மெட்டல்னு சொல்றோம். குரு நல்லா இருக்கா, எல்லோ சஃபேர். குருனா கோல்டு. சுக்கிரன் நல்லா இருக்கா, வைரம். சுக்கிரன்னா சில்வர். செவ்வாய் நல்லா இருக்கா, கோரல். கோரல்னா செவ்வாய் பகவான்னா காப்பர். நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவு மெட்டல்ஸ் இருக்கு. இது எந்த விரல்ல போடணும்னு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் வலது கை மோதிர விரல்ல ப்ளூ சஃபேர் போட்டிருக்காரு, வெள்ளியில தான் போட்டிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத பணமா, பொருளாதாரமா, எதுக்காக பண்ணணும்? இவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் தெரியாம நீங்க செஞ்சு தப்பா செஞ்சு மாட்டிக்கிட்டு ராசிக்கெல்லாம் போயின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய இயலாமை தான் நான் சொல்லுவேன். சில பேர் வந்துட்டு ஒரு ஆசைக்கு எனக்கு பச்சை கலர் பிடிக்கும், ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கற்களை வாங்கி போட்டுறாங்க சார். அந்த கற்களும் அவங்களுக்கு நல்லதே செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு அது காஸ்ட்லியான கற்களாக இல்லாமல் இது ஒரு சாதாரணமான கற்களை வாங்கி போட்டாங்க, அது நல்லதே செய்யுது அப்படின்னா அதை போட்டுக்கலாமா? இது ரேர் சினாரியோ. நீங்க சொல்ற டேட்டா, ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சுங்க, தப்பி பொழைச்சவே ஒரு 10 பேர், ஆனா 990 பேர் செத்து போயிட்டாங்க. இது ரேர் சினாரியோ. எப்பவுமே ராசி கற்கள்ன்றது பாம் வயரை கட் பண்ற மாதிரி. நீ கரெக்டா டிஃப்யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பா நீ மாட்டிக்கிருவ. கரெக்டாக டிஃப்யூஸ் பண்ணி உனக்கான ஆளை நீ செலக்ட் பண்ணிட்டேன்னா அது ஒன்றை வழி நடத்தும். இப்போ ராசியை வச்சு கல் போட மாட்டோம், லக்கணம் அதெல்லாம் பார்த்து தான் போடணும். இவ்வளவு டேட்டா பார்த்துட்டு தான் நம்ம ரிப்போர்ட்டே கொடுப்போம். அதுக்கு பேர் தான் ஜெமாலஜி. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துட்டு எதன் அடிப்படையில் கொடுக்கும்? ஜாதகத்தின் அடிப்படையில். என்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்? ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாதக கட்டம் கிரியேட் ஆயிரும். அல்லது உங்கள் ஜாதக கட்டமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 9 கிரகம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி ஓடுது, டிகிரி எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குது, எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஜெமாலஜி. இவனோட ஜாதகத்துல 10 வயசுல ஒரு நோய் வருதுன்னா நோயை சரி பண்றதுக்கான கிரகம் எதிர்பார்த்து நோயை சரி பண்றதுக்கான கல்லு கொடுக்கணும். 20 வயசுல படிக்க மாட்டேன், திறமை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொன்னா படிப்பு, அறிவு, கல்வி, ஆற்றலை கொடுக்குற கல்லை கொடுக்கணும். 30 வயசுல நல்ல வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், அந்த கல்லை. புரியுதா? இப்படி ப்ராப்பரா போகணும். 40 வயசுல என்ன செட்டில்மெண்ட் தேவை, 50 வயசுல நோய் இல்லாத ஒரு மரணம் தேவை, பேரம்பேத்திகளோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான விஷயம் தேவை. இப்படி ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு பேரு தான் ஜெமாலஜி. சார் சில பேர் பார்த்தா அந்த கையில் வந்துட்டு டைகர் போட்ட அந்த பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ சொல்கிறாங்க இது வந்துட்டு பியூர் ஆனது, காஸ்ட்லி ஆனது, ராஜஸ்தான்லேருந்து கொண்டுட்டு வந்தது அப்படி சொல்லி எல்லாம் வாங்கி போட்டு. சாதாரண மக்கும் பாறை. அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லா கற்களுமே சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி மிதிச்சுட்டு போகிற கல் கிடையாது. எந்தெந்த கல் விளையிற இடத்துல, இப்போ ஒரு இடத்துல ரூபி விளையுதுன்னா சூரியனுடைய ஆறாங்க அதிகமாக இருக்கும். 100 கிலோமீட்டருக்கு கீழே தான் அந்த பாறையே இருக்கும். அந்த பாறை டீகம்போஸ் ஆகிருக்கும். அந்த பாறையிலேருந்து எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அதனால தான் அந்த ப்ரைஸ். நீங்கள் சொல்ல அந்த டைகர் கல், மற்ற கற்கள் எல்லாமே சாதாரண ஒரு கலர் பாறை. அதை உடைச்சு அதை பாலிஷ் பண்ணி இது செய்யுங்க, இது நடக்கும்னு சொல்லி ஒரு மித்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அழகுக்கு வேணா போட்டுக்கோங்க. சரி, நான் என்ன சொல்றேன், நான் நடைமுறை ஃபேக்டர் தானே சொல்றேன். இந்த டைகரை ஏன் அஜித் போடல? கரெக்டு தானே. ஜெயலலிதா அம்மா ஏன் போடல? முதல்ல நீங்க புத்திசாலி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இது தவறான ஒரு மித்து. ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வாங்கி போட்டுட்டு வாழ்க்கையில உடனே நான் ஃப்ளைட்ல ஏறிடுவேன், தேனாஸ் பவர் எனக்கு வந்துருச்சு, 5 மோதிரம் போட்டுன்னா எப்படிங்க வரும்? பேசிக் மெத்தட் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு மித்து. அழகுக்கு வேணா ஒரு 10 கலர் வாங்கி போட்டுக்கோங்க. இவர் போட்டிருக்காருல்ல, மிஸ்கின் போட்டிருக்காருல்ல, ஒரு ஷோக்கு ஒவ்வொரு கலரை போட்டு வருவார். ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவரோட டைம் முடிஞ்சிருச்சு. ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு நல்ல டைம்லாம் இனிமேல் எந்திரிக்க முடியாது. ஒவ்வொரு கலரை நீங்கள் போட்டுக்கிட்டு மேடம் முன்னாடி உட்காந்து கையை அசைக்க வேண்டியதான். சார், ஜெமாலஜிஸ்ட் பார்த்து சொல்ற கற்களுக்கும் சும்மா எங்க வேணாலும் இது இந்த ராசிக்கு அப்படி நகை கடைகள்லயே வச்சிருப்பாங்க இந்த ராசிக்குரிய கற்கள். அங்க ஜெமாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஓகே, அதை தான் கேட்க வந்தேன். அங்க இருந்து பார்த்து தான் வைப்பாங்களா, இல்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கலர்? நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க ப்ரிஃபர் பண்றது எப்பவுமே கடைகள்ல கற்களை வாங்காதீங்கன்னு சொல்றோம். அந்த கேள்விதான் சார் கேட்க வந்தேன். அப்படி போய் வாங்குறது சரியான விஷயமா? இப்ப எப்படி வச்சிருப்பாங்கன்னா மகர ராசி, கன்னி ராசி அப்படி வச்சிருப்பாங்க. நீல கலர், ப்ளூ கலர், ரூபி கலர் அப்படின்னு 5 மாத்திரை சேர்த்து போட வேண்டியதான், போய் சேர்ந்துட வேண்டியதான். அந்த மாதிரி போட்டிருக்கத வாங்கலாமா சார்? நோ. அதாவது ஏன் கடைகள்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன், இந்த பாறைகள்ல இருந்து விளையக்கூடிய அந்த கல்லை எடுத்து மிஷினரி ஃபேக்டரிஸ்க்கு கொண்டு போவாங்க. பர்மா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா அந்த மாதிரியான ஃபேக்டரிஸுக்கு அனுப்புவாங்க. இந்த பாறையை எடுக்கிறதுக்கு அவங்க உள்ள போறதுக்கான ப்ராசஸிங் டைம், கியூரிங் டைமே 15 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். ஹோல் போட்டு இறங்குறதுக்கு. குளிச்சிட்டு எடுக்கிறானா, நான் சொல்றது புரிஞ்சா, குளிச்சிட்டு எடுக்கிறானா, ட்ரிங்க் பண்ணிட்டு போயிருக்கானா, என்ன தவறுகள் நடந்து போயிருக்கான்னு தெரியாது. இவனுடைய கர்மா இருக்கு தெரியுமா, அதை தொட்ட உடனே இவனுடைய கர்மா பூரா அந்த கல்லில் இறங்கும். இது ஃபர்ஸ்ட் கர்மா. இதை எடுத்துட்டு பல பேர் கை மாறி ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு போய் அங்கேருந்து கட் பண்ணி அங்கே முன்னாடி சண்டை போட்டு வந்திருப்பான். என்னைக்கு என்ன பண்ண அப்படியே செஞ்சுக்கிட்டே பண்ணுவான். எக்ஸாக்ட்லி. அந்த விஷயங்கள் பூரா அந்த ஸ்டோன் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். பல பேர் கை மாறி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய இந்தியாவுக்கு வருது அப்படின்னா, டைரக்டா நீங்க கொண்டு போய் ஒரு கடையில நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடையோடைய வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுமே தொட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அதை வாங்கும் போது என்ன ஆகும், ஒருவேளை உங்களது ஜாதகத்திற்கு அவன் சரியான நபராக இருந்தான அந்த கல்லு உங்களுக்கு நன்மையை செஞ்சிடும். ஒருவேளை அவனுக்கு தீமை நடக்கக்கூடிய கிரகமா இருந்தா அவனுக்கு சுண்டு விரல தான் அடிபடணும்னு இருக்கு, அடி வயிற்று கீழே காலே காணாம போயிடும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அப்ப ஹீல் கரெக்டா பண்ணிடணும், ஹோமத்தில் வச்சு எனர்ஜி ஏற்றிடணும், கிளென்சிங் ப்ராப்பராக பண்ணிடணும். இதை விட முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு கல் நம்ம வாங்கின உடனே ஃபஸ்ட்டு கல் கடையில் வாங்கவே கூடாது. ப்ராப்பர் ஜெமாலஜிஸ்ட் யார், ஜிஏ சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்கா, இவங்ககிட்ட தான் நம்ம வாங்கணும். பாரம்பரியமாக பண்ணுறவங்களான்னு பார்க்கணும், கிளென்சிங் பண்ணுறவங்களான்னு பார்க்கணும், ஹோமத்துலலாம் வச்சு எனர்ஜி ஏற்றி கொடுக்குறவங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இப்போ நாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கல் இருக்குது, அதை நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பசும்பாலில் க்ளீன் பண்ணணும், 2வது திருநீரில் க்ளீன் பண்ணணும், 3வது கல் உப்பில் க்ளீன் பண்ணணும், 4வது ஓடும் நதிகளோட தண்ணியில் அது தீர்த்தத்தில் க்ளீன் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு 5வது கிளென்சிங் பண்ணணும். இதுக்கு அப்புறம் தான் ஹோமத்தில் வச்சு மந்திரம் சொல்லி எனர்ஜி ஏற்றி ஆவாகனம் பண்ணி என்ன மெட்டல்னு ப்ராசஸ் பண்ணி க்ளவுஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டாஃப்ஸ். அதுக்கப்புறம் மேக்கிங் பண்ணி பாக்ஸை பேக் பண்ணி ப்ராப்பராக கொரியர் போய் அந்த கல்லை வாங்கி எந்த கோயிலுக்கு போய் வியர் பண்ணணுன்ற டேட்டாவை நாங்கள் கொடுப்போம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நான் தான் அந்த ஆதார் கார்டோட ஓனர்னு சொல்லி அந்த மந்திரத்தை ப்ராப்பராக சொல்லி வியர் பண்ணணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. நேராக போனோடனே ஹால்ஸ் மிட்டாயின்னு நினச்சி ப்ளூ கலர் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா சளியெல்லாம் குறையாது. சரி, இன்னொரு விஷயம் என்ன, ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கிறவங்க எவ்வளோ வெயிட் இருக்கிற கல் போடணும்? இப்போ இப்படி வந்தாச்சு. தங்கம் என் மக 60 கிலோ இருக்கா, 60 கிலோ தங்கம் ஆக்சுவலா புரியல எனக்கு. 80 கிலோ வெயிட் இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க சார், உடம்புல இருக்கிற வெயிட். நானே ஒரு ஜெமாலஜிஸ்ட், என்னையவே ஒரு திடுக்கிடும் தகவலா ஒரு கேள்வி கேக்குறீங்களே, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்ளோ வெயிட் இருக்கிறவங்க இவ்ளோ வெயிட் இருக்கிற கல்லு போடணும் அப்படிங்கிற ஒரு வித்து போயிட்டு இருக்கு எல்லா இடங்களையும். அது உண்மைதானா? ஒருவேளை வெயிட் இருந்தா எப்படி போடணும்? ஆமா, நீங்க ஒரு வாரம் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு வாரம் தயிர் சாதம் சாப்பிடுவீங்க, ஒரு 10 கிலோ ஏறி இருக்கும். 10 கிலோ இறங்குனதுக்கு அப்புறம் அதே கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 5 கேரட் குறைச்சு வாங்குவீங்களா? யாரு இந்த மாதிரிலாம் ஒரு முட்டாள்தனமான இதை பரப்பி விடுறது? அதெல்லாம் கிடையாது. ஜாதகத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபி போடணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரூபி தான் நம்ம இளைய தளபதி விஜய் கட்சியில ஜெயிக்கிறதுக்காக இப்போ அதை யூஸ் பண்றாரு. அவருக்கு அது ஆகவே ஆகாது. அதனாலதான் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதை நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். கண்டிப்பா. இந்த ரூபி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூபி சூரியன் ஆதிக்கம் பெற்றது. இந்த சூரியன் இவர்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கு லக்னத்துல இருந்துன்னு பார்க்கணும். 4வது வீட்டில் இருந்தா 4 கேரட் போடணும், 5வது வீட்டில் இருந்தா 5 கேரட்குள்ள போடணும். அப்ப 12 வீடுகள்ல எந்த வீட்டில் சூரியன் நிக்குதோ அதுக்கு கீழே தான் நீங்க எடையை போடணுமே தவிர, இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டனால நாளைக்கு 1 கிலோ ஏறுவேன், நாளை கழிச்சு சாப்பிடாம ஒரு வாரம் இருப்பேன், வெயிட் குறைவேன்றதெல்லாம் மித்து. இதை நம்பாதீங்க.
அப்புறம் எதுக்கு சார் ரொம்ப பெரிய பெரிய கற்கள்லாம் ஒரு 10 விரல்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கு? அவங்களோட ஜாதகத்துல 12ஆம் இடத்துல இருக்கும், 9ஆம் இடத்துல இருக்கும். ஸோ அதனால அதாவது கூட்டுத்தொகை 9 வரணும். இப்போ 9 கேரட் இருக்கு அப்படின்னா அவங்க 18 கேரட் யூஸ் பண்ணலாம். 9ஆம் நம்பர் அவர் அங்கே ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே ரூபி 9ஆம் இடத்துல இருக்கு லக்னத்துல இருந்து. 9ஆம் நம்பர் அவங்களுக்கு ஆகும். அவங்க 9 கேரட்டும் யூஸ் பண்ணலாம், 18 கேரட்டும் யூஸ் பண்ணலாம். 8 + 1 9, 18 கேரட்ஸ் பெருசா வந்துருச்சா? இப்படிதான் பிரிக்கணுமே தவிர நம்ம ஜெய் பாலையா இந்த விரல்ல எவ்வளவு பெருசா போட்டிருப்பாரு, 45 சென்ட் 30 சென்ட்னு போட்டிருப்பாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆக்சுவலா ஒரு மித்து. இதை நம்ப வேண்டாம், நம்புறது வேஸ்ட். நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் சேட்டு கடை நகை கடைகள்லாம் போனா அவங்க கைகள்லையுமே பெரிய பெரிய கற்கள் இருக்கும் சார். அது எதுக்காக போட்டிருக்காங்க? இல்ல அவங்க வந்து பிசினஸ் growthக்காகவும் கன்சியூமருடைய அட்ராக்ஷனுக்காகவும் இறை அனுகிரகத்துக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் எடுத்த காரியம் ஜெயிப்பதற்காகவும் ரொம்ப 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 தெரிஞ்ச ஸ்டோன்ஸோட நாலேஜபிள் பர்சன்ஸ், ஜெம்மாலஜினா என்னன்ற ப்ராப்பர் கைட்லைன்ஸ் தெரிஞ்ச ஒரு டீம், ஒரு சிட்டி அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ். அதனால தான் சௌராஷ்டிரா அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம எல்லா ஊர்கள்லையும் பண்றாங்க பிஸ்னஸ் growthல. அது போக மார்வாடி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டி பெருக்கிற விளக்கமாறுல இருந்து ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் டயர் வரைக்குமே ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. இது என்ன ரீசன்னா ஸ்டோன் தான், கற்கள் தான். ஆமா. கற்கள் அப்படின்னு சொல்லும்போது, கையில போடுற கற்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ விஷயங்களை அள்ளி கொடுக்கும், எவ்வளோ விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஒரு மனிதன் கல் போடணும்னா ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல என்ன விஷயத்தை பார்க்கணும், யாரை போய் பார்க்கணும்? எக்ஸாக்ட்லி, இது ஒரு நல்ல கேள்வி. எந்த விஷயத்தை பார்க்கணும், யாரை பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு மித்து இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஜாதகம் பார்ப்பவர்கள்கிட்ட ஜெம்மாலஜி ரிப்போர்ட் நீங்க வாங்கக்கூடாது. ஜாதகம் பார்ப்பவர்கள் பழைய காலத்து ஆட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த பையன் கல்யாணம் முடிச்சு நல்லா இருப்பான்ப்பா, இந்த கிரகம் நல்லா இருக்கு, இந்த சாமியை கும்பிட சொல்லுன்னு தான் தெரியுமே தவிர ப்ராப்பரான ஜெம்மாலஜி ரிப்போர்ட் இந்த கல்லு தான் நீ போடணும், இந்த இடையில நீ போடணும், இந்த விரல நீ போடணும்னு சொல்லி பார்க்குற ஆட்கள் மிக மிக குறைவு. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறனால தான் ஜெம்மாலஜின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வச்சிருக்கோம். அப்போ நார்மலாக நீங்கள் போய் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்து எனக்கு என்ன கல் போடணும்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், உன் ஜாதகத்தில் மகாலட்சுமி கடாட்சமே இல்லை, சுக்கிரன் நீசமாக இருக்காரு, அதனால நீ வைரத்தை போடுன்னு சொல்லுவார். இதை நீ போட்டேன்னா சுக்கிரன் உனக்கு ஆக்டிவேட் ஆயிடுவார், அதுலேருந்து நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன் போட்டான்னா பாகாலத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆயிருவான். ஏன்னா சுக்கிரன் தான் அவனுக்கு கெடுதல் பண்ணுறவன், அவன் மறைஞ்சிருக்கான். இவர் ஆக்டிவேட் பண்ணால் காசு வந்துன்னு இவர் சொல்லியிருப்பாரு, அது ரிப்போர்ட் கிடையாது. ப்ராப்பர் ஜெம்மாலஜி என்ன தெரியுமா செய்வார், அப்போ வயசு என்ன, ரைட் 10, இவனுக்கு தேவை என்ன, படிப்பு தேவை, கல்வி அறிவு ஆற்றல் தேவை, அப்பா அம்மாவுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் தேவை, அப்பா அம்மா தாயார் ஸ்தானம்னா என்ன, 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். 20 வயசுல வரானா இவனுக்கு படிப்பு தேவை, நல்ல வேலையில போய் ஜாயின் பண்ணணும். வேலை, தொழில், முன்னேற்றம், படிப்பு, கல்வி ஆற்றல் 10ஆம் இடம், 10க்குரிய கிரகம் எது, நல்ல இடத்துல இருக்கா, அந்த கல்ல போடு. அப்ப இந்த மாதிரி டிவிஷன்ஸ் நம்ம பிரிக்கணும். ஒரு 25 வயசுக்கு மேல ஒருத்தவங்க அஸ்ட்ராலஜி பார்க்க வராங்க, ஒரு ஜெம்மாலஜிஸ்ட் கிட்ட பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க ஒரே ஸ்டோனை ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் 25 வயசு வரைக்கும் 2 தடவையா ஸ்டோன் மாத்துற மாதிரி ஒரு சூழல் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பா. அப்போ அஸ்ட்ராலஜி கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா உங்க தலையில நீங்க மண்ணை போட்டுக்கிறதுக்கு சமம். ப்ராப்பர் ஜெம்மாலஜி ரிப்போர்ட் வாங்குவது தான் சால சிறந்தது. தொடர்ந்து பேசலாம். நன்றி. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.